சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கான மீட்பை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வுக்கு அதிதியாக வருகின்ற பிரபலமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு விருப்பம். நான் ஐஎம்ஹெச்ஓவில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஐஎம்ஹெச்ஓ தொடர்ந்து நிலைக்க வேண்டும். அதற்கான காரணத்தையும் கூறுகின்றேன். கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஐஎம்ஹெச்ஓ என்பது ஒரு ஆங்கில பேரின் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற ஆங்கில பேரின் சுருக்கம். எங்களுடைய தமிழ் பேர் வந்து அனைத்துலக மருத்துவ நல அமைப்பு. ஸோ 22 வருடங்களுக்கு முதல் நாங்களே தொடங்கினதுக்கு முக்கிய காரணம் இங்கு இலங்கையில் உள்ள சுகாதார சீரழிவை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக இந்த தொடர்ந்து நடந்த போரினால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள். அப்போ எங்களால் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அவர்கள் இந்த சுகாதார நிலை உயர்வதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு தான் தொடங்கினோம். பின்னர் நாங்கள் உணர்ந்த இன்னொரு பாடம் என்னென்றால், சுகாதார நிலை உயர வேண்டுமென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். பசிக்கின்ற ஒருவனுக்கு, பசியில் இருக்கும் ஒருவனுக்கு மருந்தை கொடுக்கும்போது அதில் ஒரு விதமான அர்த்தமும் இராது. முதலில் போக்க வேண்டியது பசி. அந்த கோட்பாட்டின் கீழ் தான் நாங்கள் பல வாழ்வாதார திட்டங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் இந்த மீனவர்களுக்கு நாங்கள் பல படகுகளை கொடுத்திருக்கின்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக செய்கின்றோம். திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பில் பல இடங்களில் செய்திருக்கின்றோம். இப்பொழுது உங்களிடம் வந்திருக்கின்றோம். உங்களிடம் நாங்கள் வந்ததற்கு முக்கிய காரணம் மேர்வின் சார். உங்களை எல்லாருக்கும் மேர்வின் சாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் ஒன்றை கேட்டால் ரெண்டா நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் விட மாட்டோம். திருப்பி கேட்பார். ஏதோ ஒரு விதத்தில் மிக மிக தாழ்மையாக கேட்பார். அவர் கேட்கின்ற விதத்தில் இல்லை என்று சொல்லிடுறார். ஏதோ ஒரு கதையை சொல்லுவார், ஏதோ ஒரு இதை சொல்லுவார், எல்லாரும் இமெயிலில் போடுவார். தயவு செய்து உதவி செய்யுங்கொண்டு கேட்கும்போது அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் வரும். அவர் வந்து உண்மையில் அந்த தொடர் முயற்சிக்கு நீங்கள் உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் என்னென்று முயற்சி செய்து பெறுவது என்பதற்கு அவர் ஒரு மிக நல்ல ஒரு உதாரணம். மற்றது உங்களுக்கு தேவையான இந்த உபகரணங்களை வாங்கி தருவதற்கு எங்களுக்கு பணம் தந்து உதவுவார்கள் அமெரிக்காவில் வாழும் தமிழ் மக்கள். அவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் என்று இல்லை. அதில் பலர் பனியிலும் குளிரிலும் வேலை செய்து ஒரு மிகச்சிறிய தொகைகளை சேர்த்து திருப்பி தர்றதுக்கு காரணம் தங்களோட உறவுகளும் நன்றாக இருக்க வேண்டும். மேர்வின் சார் ஒரு அழகாக சொன்னார், நாங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளே போவது நிச்சயம். அதற்கு முதல் நாங்களும் எங்களால் இயன்று ஏதோ ஒன்று இன்னொருதனுக்கு செய்துவிட்டு போக வேண்டும். அந்த ஆத்ம திருப்தி தான் கடைசியில் எங்களோடு நிற்கும். இது பலருக்கு இருக்கின்றது. பலருக்கு அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பணத்தை தருகின்றார்கள். நான் உங்களுக்கு என்ன கேட்கின்றது என்றால், நீங்கள் இந்த திட்டத்தை சரியாக செய்தீர்கள். இந்த திட்டத்தில் எங்களுக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் என்னென்றால், நீங்கள் முழு பணத்தையும் எங்கள்கிட்ட கேட்க வேண்டும். தொடக்கத்துக்கு எங்கள்கிட்ட இந்த 36,000 ரூபாயை கேட்கின்றீர்கள். ஆனால் அதே 30,000 திருப்பி உங்களோட விடிவள்ளி கூட்டுறவு சங்கத்திற்கு கொடுக்க போகின்றீர்கள். அந்த படம் வேறு இன்னொருவருக்கு உதவி செய்ய போகின்றது. அப்போ இந்த திட்டம் உண்மையில் சரியான முறையில் நடந்ததுன்றால் இது இந்த ஒரு சிறிய பணத்தோட பலர் பயனடைவார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்குது. நீங்கள் தான் அதை செய்து காட்ட வேண்டும். நீங்கள் அதை சரியாக செய்து காட்டினீங்கள் என்றால் இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு பலர் உதவி செய்யும். அதே போல் சொன்னது போல் இந்த முறை மழை வந்து விலை போய்விட்டது. அடுத்த முறைக்கு என்ன செய்ய போகின்றோம்? பிரச்சனை வரும் முதல் நாங்கள் அதற்கான ஒரு தீர்வை நினைவு கூற வைத்துக் கொள்ள வேண்டும். மழையில் படகு உடைகிறது என்று சொல்வார்கள். சூறாவளி வருமென்று எங்களுக்கு தெரியும் என்றால் அதுக்காக ஏதோ ஒரு திட்டமன்றம் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. கடைசியாக இதில் சில பெண்களும் பயன்பெற போகின்றார்கள். பெண்களுக்கு சொல்லுவார்கள், ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டுமென்றால் பெண்களுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் அதால் பயன்பெறுவது, அந்த குடும்பம் பயன்பெறுவது அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்த இங்கே இருக்கிற அம்மாக்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் கிடைக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த சாமான்கள் வந்து சேரவில்லை. வந்து சேர்ந்தவுடன் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இதான் குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சரியான கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது ஒரு தொடர்ந்து நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் சரியாக வந்ததென்றால் இதை வைத்து விடிவெள்ளி சங்கம் எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. அதுபடியால் அந்த பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விட வருகிறேன். நன்றி.